வணக்கம் ரோபோடி. பீலோக் முருகன், முல்லை முருகன். வெளிநாட்டு செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மூளையை உண்ணும் அமீபா தொற்று. கழிவு நீரில் போலியோ வைரஸ் கண்டுபிடிப்பு, ஆய்வாளர்கள் எச்சரிக்கை. காசா விவகாரம். ஐநா பாதுகாப்பு சபையில் அமெரிக்காவுக்கு போட்டியாக வரைவு தீர்மானம் முன்வைத்த ரஷ்யா. இரத்த குழாய்க்குள் சென்று மருந்து வழங்கும் கடுகு விதையளவு ரோபோக்கள் சுவிஸ் ஆராய்ச்சியாளர்கள் உருவாக்கம். தென்கொரியாவின் பிரபல ஆடை அலங்கார மையத்தில் தீ பரவல். சீனாவில் 1500 ஆண்டுகள் பழமையான யோங்கிங் கோயிலில் தீ பரவல் நிறைவு பெற்றது. தலைப்புச் செய்திகள். தொடர்பான விரிவான செய்திகள். கேரளாவில் மூளையை உண்ணும் அமீபா தொற்று பரவி வரும் நிலையில் சபரிமலை செல்லும் பக்தர்கள் நீர்நிலைகளில் குளிக்கும் போது எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அந்த மாநில சுகாதாரத்துறை அறிவுறுத்தல் செய்துள்ளது. கேரளாவில் சில இடங்களில் அமீபிக் மெனிக் கோஎன்செபாலிடிஸ் என்ற நோய் பரவி வருகிறது. இந்த நிலையிலேயே இந்த அறிவுறுத்தல்கள் விடுக்கப்பட்டுள்ளன. இதன்படி குளிக்கும் போது மூக்குக்குள் நீர் செல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என பக்தர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சபரிமலை செல்லும் பக்தர்கள் ஆங்காங்கே ஆலயங்களில் வருகின்ற நீர்நிலைகளில் மூழ்குவதுண்டு. மூழ்கி குளிக்கின்ற போது அவர்கள் மூக்குக்குள் தண்ணி போகாது பார்த்து கொள்ளும் வண்ணம் சுகாதாரத்துறை கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஆகவே பக்தர்கள் தங்கள் பாதுகாப்பை தாங்களே உறுதி செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். 20ஆம் நூற்றாண்டின் முதல் பாதியில் உலக நாடுகளை அச்சுறுத்திய நோயாக போலியோ நோய் காணப்பட்டது. போலியோ என்று அழைக்கப்படும் போலியோ மைலிடிஸ் நோயானது குறிப்பாக 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை அதிகமாக பாதிக்கின்றது. இது பெரும்பாலும் அறிகுறியற்றது. ஆனால் காய்ச்சல், வாந்தி போன்றவை ஏற்படலாம். போலியோ வைரஸ் கிருமிகள் 2 ரகங்கள் உள்ளன. முதலாம் வகை அரிதானது. இந்த வைரஸ் தற்போது ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தானில் மட்டுமே காணப்படுகிறது. 2வது ரகம் பொதுவாக காணப்படும் போலியோ பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. ஆனால் அதுவும் தற்போது கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஜெர்மனியில் ஹாம்பர்க் நகரில் கழிவுநீர் மாதிரியில் முதல் முறை போலியோ வைரஸின் 1ஆம் வகை வைரஸ் கண்டறியப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் அச்சமடைய தேவையில்லை. எனினும் முறையான தடுப்பூசி செலுத்தாத நபர்களுக்கு போலியோ பாதிப்பு ஏற்படக்கூடும் என ஆய்வாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஆகவே போலியோ தடுப்பூசி போடாதவர்கள் அனைவரும் அந்த தடுப்பூசிகளை போட்டுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். காசாவில் நிரந்தர போர் நிறுத்தம் மற்றும் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துவது தொடர்பான வரைவு தீர்மானத்தை ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நிறைவேற்ற அமெரிக்கா முயற்சித்து வரும் வேளை இதற்கு மாற்றாக மற்றொரு வரைவு தீர்மானத்தை ரஷ்யா முன்வைத்துள்ளது. மேற்காசிய நாடான இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் காசாவை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஹமாஸ் பயங்கரவாத அமைப்புக்கும் இடையே 2 ஆண்டுகளாக போர் நடந்து வந்தது. இந்நிலையில் அமெரிக்காவின் 20 அம்ச அமைதி ஒப்பந்தத்தின் அடிப்படையில் போர் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. இதையடுத்து இஸ்ரேலும் ஹமாஸும் பிணை கைதிகள் மற்றும் உடல்களை ஒப்படைத்து வருகின்றன. இந்நிலையில் காசாவில் மனிதாபிமான உதவிகளை செயல்படுத்துவது, காசாவின் பாதுகாப்பை உறுதி செய்வது, கூட்டு அமைதிப்படையை நிறுவுவது அமெரிக்காவின் அமைதி திட்டத்தின் ஒரு பகுதியாகும். இதற்காக அமெரிக்காவின் மேற்பார்வையில் ஒரு நிர்வாகத்தை அமைப்பதும் அமைதி திட்டத்தின் ஒரு பகுதியாகும். இதற்கு ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் அங்கீகாரத்தை பெறும் முயற்சியில் அமெரிக்கா ஈடுபட்டு வருகிறது. இதற்கிடையில் ரஷ்யா சார்பில் பாதுகாப்பு கவுன்சிலில் மற்றொரு வரைவு தீர்மானம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் அமெரிக்கா தலைமையிலான சர்வதேச நிர்வாக திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைதிப்படை ஐநாவின் மேற்பார்வையின் கீழ் செயற்பட வேண்டும் எனவும், மேற்கு கரையையும் காசாவையும் பாலஸ்தீன அதிகாரத்தின் கீழ் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் எனவும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. நோயாளிகளின் இரத்த குழாய்க்குள் பயணித்து சிகிச்சை அளிக்க உதவும் வகையிலான கடுகு விதையளவு காணப்படும் ரோபோக்களை சுவிஸ் ஆராய்ச்சியாளர்கள் உருவாக்கியுள்ளனர்.
சுவிட்சர்லாந்தின் சூரிச்சில் உள்ள ETH பல்கலைக்கழக ஆய்வாளர்களே இந்த மைக்ரோ ரோபோவை உருவாக்கியுள்ளார்கள். 2 மில்லிமீட்டர் அகலமே கொண்ட இந்த ரோபோக்களை வெளியிலிருந்து ரிமோட் மூலம் கட்டுப்படுத்தலாம். இந்த ரோபோக்கள் நோயாளிகளின் இரத்த குழாய்க்குள் பயணித்து தேவையான மருந்துகளை பாதிப்பு ஏற்பட்ட இடத்துக்கே கொண்டு சென்று சிகிச்சை அளிக்க உதவும். அதாவது பக்கவாதம், புற்றுநோய் போன்ற நோய்களுக்கு அதிக அளவிலான ஹைடோஸ் மருந்துகளை கொடுக்க வேண்டியிருக்கும். இந்த மருந்துகளை வாய் வழியாக கொடுக்கும் பட்சத்தில் அவை உடலில் முழுவதும் பயணிப்பதால் கடுமையான பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். ஆக அத்தகைய மருந்துகளை இந்த ரோபோக்கள் மூலமாக பாதிக்கப்பட்ட இடத்துக்கு அனுப்பும் பக்க விளைவுகள் தடுக்கப்படக்கூடும். தெளிவாக கூறினால், நோயாளிக்கு தேவையான மருந்து ஒரு கேப்சூலுக்குள் அடைக்கப்பட்டு இந்த ரோபோ உதவியுடன் அவரது உடலுக்குள் அனுப்பப்படும். அந்த கேப்சூலில் இரும்பு ஆக்சைடு நானோ துகள்கள் இணைக்கப்பட்டிருப்பதால் காந்த சக்தி உதவியால் அந்த கேப்சூல் நோயாளியின் உடலில் பாதிக்கப்பட்ட இடத்துக்கு கொண்டு செல்லப்படும். அந்த கேப்சூல் பாதிப்புள்ளாகிய இடத்தை அடைந்ததும் உயர் அதிர்வலை காந்த புலத்தால் அது உருவகிக்கப்படும். கேப்சூல் உருகியதும் அதற்குள் இருக்கும் மருந்து வழியாகி பாதிக்கப்பட்ட இடத்தில் வேலை செய்ய ஆரம்பிக்கும். கால்நடைகள் உடலில் இந்த சோதனை முயற்சி வெற்றி பெற்றுள்ள நிலையில் அடுத்தது மனித உடலில் சோதனை செய்யப்பட்டு இந்த சிகிச்சை முறை வெற்றி பெறுமானால் சில குறிப்பிட்ட நோய்களுக்கான சிகிச்சையில் அது முக்கிய திருப்பு முனையாக அமையும் என சுவிஸ் நாட்டு ஊடக தளம் ஒன்று செய்தியை வெளியிட்டுள்ளது. தென்கொரியாவின் தென்ஷங்ஷியோங் மாகாணம் சியோனான் நகரம் டோங்நாம் கு புஷியோங் ஜோன் பகுதியில் அமைந்துள்ள பிரபல ஆடை அலங்கார மையத்தில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்த தீப்பரவல் நேற்று முன்தினம் சனிக்கிழமை காலை 6:10 மணியளவில் ஏற்பட்டுள்ளது. தீப்பரவல் அதிகரித்து வருவதால் 2ஆம் நிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் அனைத்து தீயணைப்பு பிரிவினரும் அணிதிரண்டு தீயை கட்டுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். சீனாவின் கியாங்கோ மாகாணத்தில் அமைந்துள்ள 1500 ஆண்டுகளுக்கு பழமையான ஜோங்கிங் கோயிலில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இக்கோயிலுக்குள் அமைந்துள்ள 3 மாடி மண்டபத்தில் கடந்த புதன்கிழமை காலை 11:24 மணியளவில் தீ பரவியதால் சர்வதேச ஊடகங்கள் பரவியதாக தெரிவிக்கின்றன. ஆலயத்தில் நபரொருவர் மெழுகுவர்த்தி தூபத்தை முறையற்ற வகையில் பயன்படுத்தியதாகவே அங்கு தீபரவல் ஏற்பட்டிருக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது. கோயில் மண்டபத்தில் பரவிய தீ மண்டபத்தின் மரக்கூரைகளில் வரை பற்றி எரிந்ததால் பாரிய கருப்பு நிற புகை கிளம்பியது. இந்நிலையில் அப்பகுதியில் இருந்து மக்கள் பாதுகாப்பு தேடி கோயில் வளாகத்தை விட்டு வெளியேறினர். அதனைத் தொடர்ந்து தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முருகன் வீலோக்கின் வெளிநாட்டு செய்திகள். முருகன் வீலோக்கை பார்வையிடும் உறவுகள் வீலோக்கை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து லைக் பண்ணும்படி வினியமாக கேட்டுக்கொள்கின்றோம். சப்ஸ்கிரைப் செய்து மணி பட்டனை அமர்த்துகின்ற போதுதான் எங்களின் முழு வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இத்துடன் இந்த வெளிநாட்டு செய்திகளை நிறைவு செய்து கொள்கின்றோம். மீண்டும் ஒரு செய்தியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பின் முருகன். நன்றி.